தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். இறையிறக்க குழுவில் உள்ள அனைவருக்குமே இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசப்பா கூட நம்ம இன்னும் நெருங்கி வர வேண்டும் அப்படின்றதுக்காகவும், மேலும் நம்ம மனமாற வேண்டும் அப்படின்றதுக்காகவும் ஏசப்பா இந்த தவக்காலத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க தானங்க. அதற்காக நம்ம ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த தவக்காலத்தில் ஏசப்பா நம்ம இடமிருந்து எதை எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? 2 கொரிந்தியர் அதிகாரம் 5 இறைவசனம் 17. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார், பழையன கழிந்து புதியன புகுந்தன அஞ்சு. ஆமாங்க, நம்ம புதுசாக மாறணும் அப்படின்றதாங்க ஏசப்பா இந்த தவக்காலத்தில் நம்மளிடமிருந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மத்திய நற்செய்தியில் கூட ஏசப்பா ஒரு ஓமை சொல்லியிருப்பாங்க. பழைய தோற்பைகளில் யாரும் புதிய மதுவை ஊற்றி வைப்பதில்லை, அப்படி ஊற்றினா பழைய மதுவும் வெடித்து சிதறி போகும், மதுவும் சிந்தி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஏன்னா புதிய மதுவினோட வீரியத்தின் காரணமாக அந்த பழைய தோற்பையினால கிழிஞ்சிரும், மதுவும் ஊற்றி போயிடும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்கங்க. அதே போல தாங்க இந்த தவக்காலத்துலையுமே நம்ம பல ரெட்ரீட் அட்டென்ட் பண்ணுவோம், பல காரியங்கள் ஏசப்பா குறித்த காரியங்களை நம்ம கேட்போம், எது ஆசீர்வாத தடையாக இருக்குது அப்படின்றத நம்ம அறிஞ்சிக்குவோம். அதை நம்ம செயல்படுத்த முயற்சிக்கும் போது என்ன தெரியுமாங்க ஆகும்? அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செயல்படுத்தும் போது அதை நம்ம லாங் டைமாக செய்ய முடியாதுங்க. ஏன் அப்படின்னா நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய பழைய பாவங்கள் அதுக்கு தடையாக இருக்குங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம பாவத்திலேருந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்மளோட உள்ளத்தை கழுவுனா மட்டும்தாங்க நம்ம ஆண்டவருக்குரிய காரியத்தை நம்ம நிரந்தரமாக செய்கிறதுக்கு அது வழி கொடுக்குங்க. அப்போ நம்ம பொதுவாக நம்ம பாவ மன்னிப்பு அதற்கு நம்ம செய்வோம் தானேங்க. நம்ம எப்படிங்க பாவ மன்னிப்பு எடுப்போம்? எப்போதுமே நம்ம பாவ மன்னிப்பு எடுக்கும்போது நான் கோபப்பட்டேன், நான் கீழ்ப்படியாமல் இருந்தேன், நான் அம்மா அப்பாவை எதிர்த்து பேசினேன், இல்லை நான் பொய் சொன்னேன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்பிக்கலான ஒரு சில பாவத்தை சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாவ மன்னிப்பு எடுத்துட்டு தான் நம்ம நினச்சிக்குவோம் தானேங்க. ஆனால் உண்மையாலுமே ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய பாவ மன்னிப்பு அது இல்லைங்க. எப்படி தெரியுமாங்க? நம்ம எந்த காரியம் நமக்கு பிடிச்சி அது ஆண்டவருடைய உறவுக்கு அது விரிசலை ஏற்படுத்துதோ, எந்த காரியம் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்தை அது திருடுதோ, அதுதாங்க, அதை குறித்து தாங்க மனம் அறிஞ்சு மன்னிப்பு கேட்டு நம்ம ஏசப்பா கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்றதாங்க ஏசப்பா விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பழைய காரியங்கள்லாம் நம்மளை விட்டு போகணுன்னு தாங்க ஏசப்பா விரும்புகிறாங்க. ஆமாங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஏன்னா நம்ம பொதுவாக நம்ம டிவி, ஃபோனு, இந்த சோஷியல் மீடியா இதெல்லாமே நம்ம பார்ப்போம் தானங்க. எதுக்கு நம்ம பார்க்குறோம்? இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இது எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம பார்க்குறோம். ஆனால் இதே நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிகமாக நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுமாங்க நடக்குது? அது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள நேரத்தை அது பிரிக்குதுங்க. இது மட்டுமல்ல, ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை அது விரிசலை ஏற்படுத்துதுங்க. ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் இதுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலே அடிக்டடாக இருக்கும்போது இது சாத்த நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழையிறதுக்கு இது மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட இருந்து பிரித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குதுங்க. ஆமாங்க, ஆனால் இது நம்ம பார்க்கும்போது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க ஆண்டவரை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு காரியம் தாங்க. இதற்கு தாங்க மனம் அறிஞ்சு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்ம கிட்ட சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு சாதாரணமாக இந்த ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், பல காரியங்கள் பல பாவங்கள் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு டே டு டே லைஃப்பில் அது ஒரு சாதாரணமான நிகழ்வாக தாங்க இருக்கும். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். அது பைபிளெல்லாம் போட்டிருக்காது, இது பாவம் அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்காதுங்க. ஆனால் அதை நம்ம உள்ளுக்குள்ள ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து அதை உட்காந்து அதை தியானிக்கும் போது தான் தெரியுங்க, அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும். ஆனால் அதுக்கு பின்பாக என்ன தெரியுமாங்க நடக்கும்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை நம்ம கிட்டேருந்து அதை திருடுங்க. மேலும் நமக்கு எப்போதுமே அந்த காரியங்களையும் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், ஆண்டவர் குறித்த காரியங்களை நம்ம நினைக்க மாட்டோங்க. மேலும் அது ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவுல விரிசலை ஏற்படுத்தி எப்போதுமே அதுக்கு பின்னாடியே நம்ம போக வச்சு நம்ம சாத்தான் அதன் மூலியமாக உள்ள நுழைந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அவன் தடை பண்ணுவாங்க. ஆமாங்க, ஸோ அப்போ நம்ம இந்த தவக்காலத்தில் நம்ம என்ன தெரியுமாங்க, பாவ மன்னிப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரியுமாங்க பண்ணணும்? முதல்ல நம்ம ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற நமக்கு பிடித்தமான காரியங்கள்லாம் முதல்ல என்னென்ன அப்படின்னு முதல்ல நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த காரியங்கள்னால நமக்கு என்ன கிடைக்குது, அந்த காரியங்கள் என்னை ஆண்டவருக்குள்ளே வளர்கிறதுக்கு என்னை இன்னும் அது வளர்க்குதா, இல்லை ஆண்டவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்குதா, இல்லை இந்த காரியங்கள்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பது போல கொடுத்து நான் இதில் ஒவ்வொரு நாளும் ஏமாந்து போகிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆராய்ஞ்சு நம்மையே சுய பரிசோதனை செஞ்சு நம்ம பார்க்குறப்ப தாங்க நம்ம ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவாங்கங்க. அந்த அப்படிப்பட்ட நமக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் நம்ம இந்த தவக்காலத்தில் நம்ம விட்டு நம்ம ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வரும்போது ஆண்டவர் நம்ம எதிர்பார்ப்பதை விட இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை ஏசப்பா நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் பாவ மன்னிப்பு எடுப்பதற்கு முன்பாக நம்ம இனிமேல் என்ன பண்ணணும் தெரியுமாங்க? ஆண்டவரோட பாதத்தில் அமர்ந்து முதல்ல நமக்கு பிடித்தமான
பிடித்தமான காரியங்கள், நமக்கு உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத நம்ம அலசி ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கிட்டு அது ஆண்டவருக்குள்ள உறவை சீர்படுத்துதா இல்லை விரிசலை ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லி அதை நம்ம கண்டுபிடிச்சு அதற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்டு நம்ம உள்ளத்தை ஆண்டவரோட ரத்தத்தினால கழுவி நம்ம ஆண்டவருக்குரிய காரியங்களை புதிதாக நம்மளோட உள்ளத்துல செலுத்தி நம்ம ஆண்டவருக்காக வாழும்போது நம்மளோட வாழ்க்கை உண்மையாலுமே இந்த தவ காலத்துல ஆசீர்வாதமா இருக்குங்க. ஸோ அதற்காக நம்ம இந்த வேலையில ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஏசப்பா அப்பா, இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா இந்த தவக்காலத்தில் எப்படி பாவமன்னிப்பு எடுக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. நமக்கு நன்றி ஏசப்பா. இவ்வளவு நாட்களும் நாங்கள் ஏதோ ஒரு சாதாரண பாவங்களை மட்டும் சொல்லிவிட்டு பாவமன்னிப்பு எடுத்து விட்டோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அது எங்களுக்கு உண்மையான விடுதலை தரவில்லை ஏசப்பா. அப்பா, இந்த தவக்காலத்தில் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே ஏசப்பா. முதலில் எங்களுக்கு இந்த உலக பிரகாரமான எங்களுக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் என்ன என்ன என்பதை நாங்கள் அலசி ஆராய்ந்து ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பேச்சுக்கள் அனைத்தையுமே நாங்கள் ஆராய்ந்து ஆண்டவரே இது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே இயேசப்பா எதெல்லாம் ஆண்டவரே இயேசப்பா உண்மையிடமிருந்து எங்களை பிரிக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு தேவையான அந்த ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதலில் ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கு பிடித்தமான காரியத்தை உமக்காக விடுவது என்பது அது எங்களுக்கு எளிதான காரியம் ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் பலவீனமானவர்கள் இயேசப்பா. தேவையான அந்த பலத்தை கொடுத்து ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எங்களுக்கு ஏற்ற ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய எளிய ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.